உங்க மைண்ட்ல ஒரு பர்சனோட எண்ணங்கிறது எப்பவுமே இருந்துட்டே இருக்கா? அவங்கள பத்தி நினைக்காம இருக்கவே முடியலையா? அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்குன்னா, அதுக்கு இந்த 6 வகையான காரணங்கள் தான் ரீசனா இருக்கும். அது என்னன்னு நீங்க தெரிய வந்துருச்சுன்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன் நம்ம அவங்கள பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம்? எதனாலங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ரீசன் எமோஷனல் கனெக்ஷன். நீங்க அந்த பர்சன்ட்டயும், அந்த பர்சன் உங்களோடையும் டீப்பான எமோஷனல ஷேர் பண்ணியிருப்பீங்க. உங்க ஃபீலிங்ஸ அவங்களோட இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கனால அவங்களோட எமோஷனலையும், அவங்கனால உங்களோட எமோஷனலையும் டீப் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நீங்க அவங்கள அதிகமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்களோட எமோஷனல் உங்கள கான்ஷியஸா இம்பேக்ட் பண்ணியிருக்கும். அந்த ரீசன்னால உங்கனால அவங்கள திங்க் பண்ணாம இருக்க முடியல. உங்களோட ஃபீலிங்ஸும், எமோஷனலும் அவங்களோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையினால உங்களுக்கு அவங்கள பத்தின எண்ணங்கிறது அதிகமா இருக்கு. அன்ரிசால்வ்டு ஃபீலிங்ஸ். நீங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த அந்த பர்சன்ட்ட சொல்ல வேண்டிய இடத்துல, சொல்ல வேண்டிய சூழ்நிலையில, சொல்ல முடியாத நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம். இல்லைன்னா சொல்றதுக்கான உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்காது. அதனால நம்ம இத அப்ப சொல்லாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கனால, அந்த விஷயம் உங்களுக்கு சால்வே ஆகாதனால அவங்கள பத்தின எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. உங்க ஃபீலிங்ஸ கரெக்ட்டா நீங்க அவங்கள்ட்ட அட்ரஸ் பண்ணி சொல்லாதனால அவங்கள பத்தின எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. 2 பேருமே ஒரு விஷயத்த, ஒரு ப்ராப்ளம ப்ராப்பரான க்ளோஷர் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லைன்னா நீங்க உங்க ஃபீலிங்ஸ சொல்றப்ப அவங்க புரிஞ்சுக்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற டவுட்ல உங்க ஃபீலிங்ஸ நீங்க கன்வே பண்ணாம இருந்திருக்கலாம். உங்களோட ஃபீலிங்ஸ உங்களுக்குள்ள ஹைட் பண்ண அவங்கள பத்தின எண்ணம் உங்களுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட நம்ம ஃபீலிங்ஸ அந்த டைம்ல சொல்லியிருந்தா, நமக்குள்ள இந்த ப்ராப்ளம் வராம இருந்திருக்குமே. கரெக்ட்டான வேல இந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போயிருக்கலாம்ங்கிற ஒரு கில்ட் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நீங்களே உங்களுக்குள்ள சொல்ல முடியாத விஷயங்கள வச்சுட்டே இருக்கனால, அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள ஹைட் ஆயிருக்கு. அத கரெக்ட்டான வேல அப்ரோச் பண்ணாதனால, உங்களுக்குள்ள அவங்கள பத்தின எண்ணம் அதிகமா வந்துட்டே இருக்கு. கெமிஸ்ட்ரி அண்ட் அட்ராக்ஷன். நீங்க நினைச்சிட்டே இருக்க பர்சன் மேல நீங்க அட்ராக்ட் ஆயிருப்பீங்க. அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அவங்கள பத்தின எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கு. அவங்கள நினைக்கிறப்பலாம் உங்களுக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் அவங்கள நினைச்சிட்டே இருக்கனால தான் உங்களுக்கு அதிகமா இருக்குங்கிற எண்ணம் இருக்கனால, உங்களுக்கு அவங்கள பத்தின எண்ணம் உங்கள விட்டு போகவே மாட்டேங்குது. அவங்கள நினைச்சிட்டு இருக்கிறனாலயும், அவங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்க ஒரு புரிதல்னாலயும், அவங்கள பத்தின எண்ணம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுத்துட்டே இருக்கு. அதனால அந்த பர்சன உங்க மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணவே முடியல. அவங்க உங்க மைண்ட்லயே ரிமைண்டா இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ற எல்லா விஷயமுமே நமக்கு பிடிச்சு போயிரும். அவங்கள பத்தின விஷயங்களும், அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுருவோம். அதனால நமக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அவங்க நம்ம பக்கத்தால இருந்தாவோ, நம்மகிட்ட பேசினாவோ, நம்மள பத்தி அவங்க ஏதாச்சும் சொன்னாவோ, நமக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்குது. அந்த சந்தோஷம் நம்ம அவங்க மேல இருக்க அட்ராக்ஷன்னால வெளிப்படுது. இந்த ரீசன்னால தான் அவங்க உங்க மைண்ட்ல இருக்காங்க. சைக்காலஜிக்கல் அட்டாச்மெண்ட். ஒரு பர்சன நம்ம பர்சிஸ்டன்ட்டா திங்க் பண்ணிட்டே இருப்போம். ரிப்பீட்டடா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். நம்மளோட ஃபீலிங்ஸ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு, அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறப்ப, அதோட ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிரும். அதே மாரி தான் ஒரு பர்சன்ட்ட நம்ம ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்கனாலயும், இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கனாலயும், நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கனாலயும், அவங்க நம்மள புரிஞ்சுக்கிற விதத்தினாலயுமே நம்ம அவங்கள அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம மைண்ட்ல ஸ்டக் ஆகி, அவங்கள பத்தின எண்ணத்த நம்மள்ட்ட ஸ்டாப் பண்ணாம ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஃபேண்டசைஸ். நீங்க நினைச்சிட்டே இருக்க பர்சன பத்தி நீங்க ரியாலிட்டியில இருக்கிறத விட இமேஜினேஷன்ல அதிகமா திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ரியாலிட்டியில அவங்களுக்குள்ள என்னென்ன விதமான குறைகள் இருந்தாலுமே உங்களுக்கு அது ஒரு குறையாவே தெரியாது. அவங்கள்ட்ட இருக்க மிஸ்டேக் எதுவுமே நீங்க மிஸ்டேக்காவே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல அட்ராக்ட் ஆயிருப்பீங்க. அதனால தான் நீங்க ரியாலிட்டிய விட இமேஜினேஷன்ல அதிகமா அவங்கள பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ரியாலிட்டியில ஏதாச்சும் உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாரி நடந்தா கூட
அது அவங்க உங்கள ஹெர்ட் பண்றதுக்காக பண்ணது இல்லைன்னு நெனச்சுட்டு, உங்களோட இமேஜினேஷன் அவங்க குறையாவே பார்க்காது. அந்த ஸ்டேஜ்லயே இருப்பீங்க. அதனால அந்த பர்சனோட திங்கிங் உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. அவங்கள உங்களுக்கு அதிக அளவுக்கு பிடிச்சிருக்கனால, அவங்க உங்களுக்கு குறையாவே தெரியாது. ரியாலிட்டிய விட ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு, கற்பனையில அதிகமா இருந்துட்டே இருப்பீங்க. அந்த பர்சன் பண்ற எந்த விஷயமே உங்களுக்கு குறையா தெரியாது. அவங்க மிஸ்டேக் பண்ணாலும் மன்னிச்சிருவீங்க. அவங்க அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயம் மட்டும் தான் இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால உங்க மைண்ட்ல அவங்க இருந்துட்டே இருக்காங்க. நீங்க நிஜத்த விட கற்பனையில அவங்கள அதிகமா நெனச்சிட்டு இருக்கீங்க. எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ். உங்களுக்கு அந்த பர்சனோட ஸ்பெண்ட் பண்ண மெமரீஸ் எல்லாமே, நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ண எமோஷனல், நீங்க ஃபீல் பண்ற எமோஷனல் எல்லாமே உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்க மெமரீஸ் உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. இந்த மெமரீஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கனால, நீங்க அந்த பர்சன பத்தி நெனச்சிட்டே இருக்கீங்க. நீங்களும் அவங்களும் ஸ்பெண்ட் பண்ண டைம், ஷேர் பண்ண எமோஷனல், நீங்க அவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணது, அவங்க உங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணது, எல்லா ஃபீலிங்ஸும், எல்லா எமோஷனலும், எல்லா மெமரீஸும் உங்க மைண்ட்குள்ளேயே ஓடிட்டே இருக்கனால, அந்த பர்சன் உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்காங்க. அந்த பர்சனோட இருந்த மெமரீஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷத்த குடுக்குது. இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வருத்தத்த குடுக்குது. இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பெயின குடுக்குது. ஒரு பர்சன நம்ம அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, அவங்க நம்ம சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கலாம். வலிக்கு காரணமா இருக்கலாம். இல்லைன்னா அவங்க நம்மள புரிஞ்சுக்கிற விதத்த நமக்கு பிடிச்சிருக்க காரணமா இருக்கலாம். இந்த காரணத்தினால தான் அவங்கள பத்தின எண்ணம் நமக்குள்ள இருக்கு. கரெக்டான வேல உங்களோட தாட்ஸையும், ஃபீலிங்ஸையும் நீங்க நெனைக்கிற பர்சன்ட்ட ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரியாலிட்டியில இருக்க பழகுங்க. நீங்க நெனச்சிட்டே இருக்க பர்சன் உங்க மைண்ட்லயே இருக்காங்கன்னா, உங்க ஃபீலிங்ஸ அவங்கள்ட்ட கரெக்டா அட்ரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான வேல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்கும். உங்க ஃபீலிங்ஸ நீங்க ஹைட் பண்ண உங்க மைண்டுக்குள்ள உங்க தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். உங்க ஃபீலிங்ஸ கரெக்டான வேல அட்ரஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு பிரசன்ட் மொமெண்ட்லயும், ரியாலிட்டிலயும் இருந்து பழகுங்க. உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவா இருந்தாலும் கரெக்டான வேல அட்ரஸ் பண்ணுங்க. இந்த நேரத்துல நான் இப்படி நெனச்சனால இந்த மாரி மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இந்த ப்ராப்ளம நம்ம இப்படி பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம். இது என் மைண்ட்லயே ரிமைண்ட் ஆகி இருக்கு. அத நம்ம இப்ப சால்வ் பண்ணிக்கலாம். பேசி சால்வ் பண்ணிக்கலாம். கிளியரா கன்வே பண்ணுங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற கிளியரா கன்வே பண்ணீங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு புரியும். நீங்களே உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு எப்படி புரியும்? முடிஞ்ச அளவுக்கு நீங்க நெனைக்கிற பர்சன்ட்ட அதிகமா இன்டராக்ட் பண்ணுங்க. ரியல் டைம்ல இன்டராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம மைண்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களோட நம்ம ரியாலிட்டியில அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே, நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்க புரிதல் என்னன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் இமேஜின் பண்ணிட்டு, உங்க தாட்ஸ உங்களுக்குள்ளே வச்சு குழம்பிட்டு இருக்கிறத விட, நீங்க நெனைக்கிற பெர்சன்ட்ட கன்வே பண்ணிட்டீங்கன்னா, அவங்க என்ன நெனைக்கிறாங்கங்கிற ஒரு புரிதல் இருக்கும். உங்களுக்குள்ளேயே உங்க மைண்ட ஸ்டக் பண்ணிட்டு, உங்க டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த ரீசன்னால தான் அவங்கள நெனச்சிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க.